வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு கலாம் மிஷன். நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு வரதுல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்து எழுதுக வந்து பார்க்க போகிறோம். பிரித்து எழுதுக தானே ரொம்ப ஈஸியாச்சே அப்படின்னு விட்டுட்டு விடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ட்விஸ்டடாகவும் கேட்பாங்க, ஏன்னா ஏற்கனவேவும் கேட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக கொடுத்துருக்கிறதுல இலக்கண பகுதியில் 25 மார்க் கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல கொடுத்துருக்கிறதே பிரித்து எழுதுக அப்படி தான். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே 2 to 3 கொஸ்டின்ஸ் பிரித்து எழுதுகையிலேருந்து வந்திருக்கு. அது எல்லா கொஸ்டினுமே கம்பைன் பண்ணி இந்த பிடிஎஃப்ல பார்க்கலாம். அண்டு இது எல்லாத்தையும் எப்படி நம்ம மெமரி பண்ணாமலே ஆன்சர் பண்ணலாம், பிரித்து எழுதுக எந்த அளவுக்கு ஈஸியாக அண்டு யோசித்து நம்ம எழுத முடியும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு பிரித்து எழுதுக இது வரைக்கும் படிக்கலேனாலுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் குரூப் 2 அண்டு குரூப் 4 இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஸ்டினும் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள். இந்த 3 கொஸ்டினை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த 3மே ஒரே இயரில் கேட்ட கொஸ்டின்ஸு. இது ரெண்டும் பிரித்து எழுதுகையில் வந்துடும். இது பகுபத உறுப்பிலக்கணம் வந்துடும். ஸோ நம்ம பிரித்து எழுதுக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது, அந்த வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த வார்த்தையை படித்து பார்த்துட்டு அந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க பார்த்துக்கணும். அண்டு அது எந்த வகையான சொல்லில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஏற்கனவே அந்த இலக்கணம்லாம் படிச்சிருப்பீங்க, இலக்கண குறிப்பு. அதில் எந்த வகையான சொல்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி கெஸ் பண்ணிட்டீங்கனாலே இந்த பிரித்து எழுதுகையை ஈஸியாக அடிச்சிடுவீங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத சொல் வந்திருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வார்த்தையில் உள்ள கடைசி எழுத்தும் ரெண்டாவது வர வார்த்தையில் உள்ள முதல் எழுத்தையும் இணைஞ்சிருக்க விதத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே அதற்கான சரியான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வர கொஸ்டினில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பச்சூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையை நீங்கள் படித்து பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். அது ஒரு பண்பு தொகையில் ஒரு வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு பசுமை ப்ளஸ் ஊன் அப்படின்னு பிரியும். ஸோ இந்த மையம் நம்மளுக்கு ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி பிரிஞ்சிருக்கும். இதையும் எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ரீசெண்டாக கூட கேட்டிருந்தாங்க. இந்த வார்த்தை எந்த விதிப்படி போயிருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஈறுபோதல், இனமிக்கல் அப்படின்னு புணர்ச்சியில் நிறையா விதி இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் போக போக படிப்பீங்க. இதுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. நம்ம பிரித்து எழுதுகொண்டையும் பார்ப்போம். ஸோ அப்போ பச்சூன்கிறது பசுமை ப்ளஸ் ஊன் அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பெரியன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பண்பு தொகையில் உள்ள சொல்லாக தான் இருக்குது. அப்போ இதுலேயும் மையங்கிறது கண்டிப்பாக கெட்டு போயிருக்கும். அப்போ பெருமை ப்ளஸ் அன் அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், இது பகுப்பத உறுப்பிலக்கணத்தில் தான் வருது. இதுவும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வாழ்த்துவம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாத்தையுமே பாருங்கள். வாழ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வராது. ஏன்னா இது பொருளற்றது. இப்போ ஆப்ஷன் ஏபி இது ரெண்டுமே வராது. அடுத்தது பாருங்கள், சிடியில் வாழ்த்து அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்போது இதோட முடிஞ்சிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து வம்மை பார்க்கணும். அப்போ வேலை இவ்வு ப்ளஸ் அப்படின்னு வரும். அப்போ இவ்வு தனியாகவும் அம்மை தனியாகவும் போட்டிருக்காங்க. இது சரியானது. அடுத்து பாருங்கள், ஊ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ இது தவறானது. அப்போது டி வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், புத்துயிர் ஊட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த புத்துயிர் ஊட்டியும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பண்பில் வர்றது தான். இப்போ புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி நம்ம பிரிகிறது எல்லாமே ஒரு பொருளோடு இருக்கிற மாதிரி வரும். ப்ளஸுக்கு அடுத்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அந்த வார்த்தைக்கு கண்டிப்பாக ஒரு பொருள் இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி. அடுத்தது பாருங்கள், அங்கை கொடுத்துருக்காங்க. இந்த அங்கையை அகம் ப்ளஸ் கை அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ப்ளஸ்ஸுக்கு அந்தாண்ட உள்ளது பொருள் வர மாதிரி வரும். அப்போ அங்கு ஆப்ஷன் ஏ கிடையாது. அதே மாதிரி அ ப்ளஸ் இங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. அதுவும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிங்கனாலே நீங்கள் ஆன்சரை கரெக்டாக அடிச்சிடுவீங்க. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், கரணத்தேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கரணத்து ப்ளஸ் ஏர் அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, மொதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு. இப்போ இந்த தூவில் இத்து ப்ளஸ் ஊ இருக்கும். அதில் இந்த ஊ போயிட்டுனா வச்சுக்கோங்களேன், இத்து இருக்கும். இந்த இத்தும் ஏவும் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு தே அப்படின்னு வரும். அப்போ கரணத்தேர் அப்படின்னு வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் நல்லா ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது. மற்றது பாருங்கள், கரணம் ப்ளஸ் தேர் கொடுத்துருக்காங்க. இது தப்பானது. அடுத்தது கரன்னு சின்ன இன்னும் கொடுத்துருக்காங்க. இதுவும் வராது. அடுத்தது காரணம் தேர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் தொலைவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நான் ப்ளஸ் தொலைவு ப்ளஸ் இல்லை அப்படின்னு வரும். அப்போது இதை நீங்கள் படிக்கும்போது இதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நீங்கள் சரியாக பிரிக்கிற மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல நான் தொலைவு மற்ற ஆப்ஷன்லாம் படித்து பார்த்தீங்கனாலே அதுக்கு பொருள் இல்லை. அப்போது ஆப்ஷன் டி பாருங்கள், நான் வந்து நம்மளுக்கு நாக்க குறிக்கும், தொலைவு ப்ளஸ் இல்லை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாசிலை. இந்த பாசிலையை வந்து நம்ம பசுமை ப்ளஸ் இலை அப்படின்னு பிரிக்கலாம். மோஸ்ட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அதையும் தாண்டி 1, 2 தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள், வேறில்லைன்னு கொடுத்துருக்காங்க. வேற்றிலை கிடையாது, வேறில்லை. இது வந்து நம்மளுக்கு வேறு ப்ளஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து சரியான விடை. மற்ற ஆப்ஷன் பாருங்கள், வே ப்ளஸ் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. இதுக்கு வந்து பொருளே இல்லை. இந்த வேறில்லை அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாததாக இருக்குது. அடுத்தது பாருங்க, வேற்று ப்ளஸ் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே அந்த புணர்ச்சி இதுபடி பார்த்தோம்னா ட்ரூவில் வர ஊ போயிட்டுனாலும் இரு ப்ளஸ் இ ட்ரீல தான் வரும். இப்போ வேற்றில்லை அப்படி இந்த இரு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்போது இது வராது. அடுத்தது வேற்றில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இதே விதிப்படி தான் வந்து வரும். நம்மளுக்கு பியும் டியும் ஒரே மாதிரி வரும். அப்போது இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த கொஷின் தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே கொஷின் பேப்பரில் வந்து வந்த கொஷின்ஸ் தான். மொத்தம் 5 பிரித்தெழுதுக வந்து ஒரே இயரில் வந்து கேட்டிருக்காங்க, பிரித்தெழுதுகையிலேருந்து. ஸோ பிரித்தெழுதுக எந்த அளவுக்கு முக்கியம், இது வந்து நம்மளுக்கு 2011 ஐ திங்க் நினைக்கிறேன். குரூப் 4ஆ குரூப் 2ஆன்னு தெரியல. ஸோ இதுக்கான ஆன்சரை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லதுரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நன்மை ப்ளஸ் அஃது ப்ளஸ் உரும் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது புறத்துறுப்பு, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, புறத்து ப்ளஸ் உறுப்பு அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள், தரமில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து தரம் கூட்டல் இல்லை அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், வெங்கதிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெங்கதிர் எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெம்மை ப்ளஸ் கதிர் அப்படின்னு பிரிக்கும். இதில் வந்து மைய ஈறுபோதல் படி போயிடும். அந்த இங்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, இம்முக்கு பதிலாக இங்குன்னு வந்திருக்கும். இது வந்து இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி இது மாறி இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து வெம்மை ப்ளஸ் கதிர்ங்கிறது சரியான விட ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், மற்றிரண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு மற்று ப்ளஸ் 2 அப்படின்னு பிரிக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், சின்னாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு சில நாள் அப்படிங்கிறது பொருள் வரும். அப்போ சில ப்ளஸ் 4, ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கொஸ்டினும் ஒரே இயர்லேருந்து வந்தது. அடுத்தது நன்னூல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு நன்மை ப்ளஸ் நூல் அப்படின்னு பிரிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது தவறாக பிரிக்கப்பட்ட சொல்ல வந்து கேட்டிருக்காங்க. இதுலேயே வந்து நிறையா 4 இது கொடுத்துருக்காங்க. வெண்மதி அப்படிங்கிறத நம்மளுக்கு வெண்மை ப்ளஸ் மதி அப்படின்னு பிரிக்கும். இது வந்து வெறும் வெண்மதின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுதான் வந்து தவறானது. அடுத்ததும் பார்த்துக்கும், வெந்து வந்து அப்படிங்கிறத வெந்து ப்ளஸ் உவர்ந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கருமுகில கருமை ப்ளஸ் முகில், இதுவும் சரியானது. அடுத்தது பாருங்கள், காடிதனை அப்படிங்கிறத காடு ப்ளஸ் இதனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் சரி. அப்போது தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், பொருட்டன்று அப்படிங்கிறத நம்மளுக்கு பொருட்டு ப்ளஸ் அன்று அப்படின்னு பிரிப்போம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு வெற்றிலை கொடுத்துருக்காங்க. இதை வந்து வெறுமை ப்ளஸ் இலை அப்படின்னு பிரிப்போம். இப்போது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காட்டுக்கோழி. இந்த காட்டுக்கோழியை காடு ப்ளஸ் கோழி அப்படின்னு பிரிக்கணும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நம்ம இது பிரிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். பிரிக்கிற வார்த்தைகள் எல்லாமே ஒரு பொருள் உள்ளதாக வரும். அடுத்தது முன்னரண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு முன் ப்ளஸ் அரண் அப்படின்னு பிரிக்கும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒரே இயர்லேருந்து வந்தது. அடுத்தது பாருங்கள், தாதூதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டஃப்பானது, முக்கியமானது பார்த்துக்கோங்க. தாது ப்ளஸ் ஊதி அப்படின்னு பிரிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், நெடுநாவாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நெடு நாவாய்னு பிரிக்கக்கூடாது, நெடுமை ப்ளஸ் நாவாய். இந்த வார்த்தையை பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து ஒரு பண்பு சொல். அப்போது நெடுமை ப்ளஸ் நாவாய் அப்படின்னு பிரிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், பகுபத உறுப்பிலக்கணப்படி அமைந்து வரும் சொற்கள். இது நான் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கிட்டேன். தவறானதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து புகழிங்கிறது புகழ் ப்ளஸ் ஈர்னு கொடுத்துருக்காங்க, இது சரி. அதே மாதிரி காணிங்கிறத காணீருங்கிறத கான் ப்ளஸ் ஈர்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் சரி.
அதே மாதிரி புக்கேங்கிறத புக்கு ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இது தவறானது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு அப்படிங்கிறத நீள் ப்ளஸ் உழைப்பு அப்படின்னு பிரிக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது கடகடன்னு ஆன்சர் பார்த்துருவோம். தண்டலீர் பதம் அப்படிங்கிறத தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் அப்படின்னு வரும். எந்த இன்னும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது களம்பகம், களம் ப்ளஸ் பகம், ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், பாகற்காய். பாகற்காய் வந்து நம்ம பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், அதாவது இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு பொருள் வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், பைநினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பைநினம்ங்கிறத பசுமை ப்ளஸ் நினம். நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த ஆன்சரில் மைய மறைஞ்சு வந்திருந்தாலே அது வந்து ஆன்சராக எடுத்துக்கலாம். ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் சி, பசுமை ப்ளஸ் நினம். அடுத்தது பாருங்கள், ஆற்றீர் அப்படிங்கிறத ஆற்று ப்ளஸ் தவறானது, ஆற்று ப்ளஸ் ஈருக்கிறது வந்து சரியாக வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், சான்றாண்மை அப்படின்னு வந்திருக்கு. பிரித்து எழுதுக கிடையாது, அசை பிரித்து எழுதுறது. இதுவும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும்னு நான் இது பண்ணியிருக்கேன். இந்த அசை வந்து நேரசை நிறையசை அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அந்த மாதிரியும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். ஸோ இது நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்ப்பீங்க. பட் இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய் எழுத்துக்களுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் பிரிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கோடு போட்டிருக்கோங்க. அப்போ மெய் எழுத்துக்கு முன்னாடி உள்ளதை வந்து பாருங்கள், சான் ப்ளஸ் ஜான் ப்ளஸ் மை அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. இதை பற்றி ஒரு தனியான கான்செப்ட் பார்ப்போம். இந்த நேர் நேர்த்தியமா நெறிநேர் புரியுமா, இது எல்லாமே தலையில் வந்து தனியாக வருது. நம்ம இது தனியாக பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் வந்து பிரித்து எழுதுக. இது வரைக்கும் கேட்ட கொஸ்டினில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி சில டாபிக்ஸோட எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி என்னோட டாப்பிக்கை வந்து பார்ப்போம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.